அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம பப்பாளியில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் பப்பாளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம். 10 கிராம் கடல் பாசியை ஊற வச்சுட்டு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ 10 கிராம் கடல் பாசியில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு காய்ச்சின பாலில் இந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளியில் இதை சேர்த்துக்கலாம். ஒரு பப்பாளியில் ஊற்றிட்டு இன்னொரு பப்பாளியில் ஊற்றும் போது கொஞ்சம் ஓட்டாகி வெளியில் லீக் ஆயிடுச்சு. கொட்டை எடுக்கும் போது லேசாக அவுட் ஆயிடுச்சு. அதனால் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால் கடல் பாசியில் சேர்த்து இதையும் ஒரு பவுலில் ஊற்றி செட் பண்ணிட்டேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது இன்னும் ரிச்சாக இருக்கணும்னா கண்டென்ஸ் மில்க் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் கூட சேர்த்து நம்ம செய்யலாம். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் காமிச்சிருக்கேன். பவுலில் செட் பண்ணி வச்சுருந்ததும் சூப்பராக செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ டேஸ்டி புட்டிங் ரெடி.